வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் ஹாமில்டன் கிராஃபாக இருக்கிறதுக்கு நெசசரி கண்டிஷன் பார்த்தோம். இப்போது சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்க்குறோம். ஸோ கிராஃப் தியரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் இது நம்மளுக்கு இந்த ஹாமில்டன் கிராஃப் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயரில் வரக்கூடியது. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் கிளாஸ் அப்படியே பார்க்குறோம். சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஒரு கிராஃப் வந்து ஹாமில்டோனியன் கிராஃபாக இருக்கிறது. டிஆர்ஏசி டிராக் இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து டிராக் ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஜி இஸ் எ சிம்பிள் கிராஃப்னால் தெரியும், லூப்லெஸ்ஸாக இருக்கும். கரெக்டுங்களா? கனெக்டடாக இருக்கும். லூப்லெஸ்ஸாக இருந்தாலே நம்மளுக்கு அது சிம்பிள் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். வித் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் greater than or equal to 3. ஸோ அந்த கிராஃபில் 3 இல்லை 3க்கு மேலே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கணும். அண்ட் இந்த மினிமம் டிகிரி டெல்டா, க்ரானிக்கல் டெல்டா மினிமம் டிகிரி விச் இஸ் greater than or equal to நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் பை 2. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தென் அந்த சிம்பிள் கிராஃபை நம்ம என்ன சொல்லணும்னா ஹாமில்டோனியன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட், டிராக் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன் டோனியன். ப்ரெக்ஷனாக நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் சப்போஸ் தியரம் இஸ், இதை வந்து தியரம் ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஜி இஸ் எ மேக்சிமல் நான் ஹாமில்டோனியன். ஹாமில்டோனியன்றதுக்கு பதிலாக நம்ம நான் ஹாமில்டோனியன் எடுத்துக்கிறோம். பட் சேம் கண்டிஷன், ஜிபிஏ மேக்சிமல் நான் ஹாமில்டோனியன் சிம்பிள் கிராஃப் வித் த சேம் கண்டிஷன். தட் இஸ் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் greater than or equal to 0 and number of vertices greater than or equal to 3 and delta which is greater than or equal to number of vertices divided by 2. that is 2 ஆல்ரெடி வெயிட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை அதிகமாக இருக்கணும் இந்த மினிமம் டிகிரி அந்த கிராஃபில் இருக்காது. கரெக்டுங்களா? சின்ஸ் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் greater than or equal to 3, G cannot be completed. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா U and V be non-adjacent vertices. U and V வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸாக எடுத்துக்கிறோம். U and V ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பாருங்கள். U and V இஸ் எ நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். அட்ஜசன்ட்னா நம்மளுக்கு ஒரே எட்ஜில் இருக்கிற ஒன் எண்டு அனதர் எண்டு வர மாதிரி இன்சிடெண்ட்டாக வரும். பட் இங்கே அப்படி இல்லை, நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். Non-adjacent vertices in graph G by choice of graph G plus UV. இப்போ இந்த UV வந்து நம்மளுக்கு அட்ஜசண்ட்டாக இல்லை. ஸோ இது ஒரு எட்ஜு ஒன்றும் ஜாயின் பண்ணால் யூவிக்கு G plus UV இஸ் ஹெமில்டோனியன். இது ஹெமில்டோனியனாக வரும். கரெக்டுங்களா? ஹெமில்டோனியனாக வரும். இது நான் ஹெமில்டோனியன். G plus UV எட்ஜை சேர்த்தா இது ஹெமில்டோனியன் வந்துடும். சின்ஸ் G இஸ் நம்மளுக்கு என்ன எடுத்திருக்கோம், நான் ஹெமில்டோனியன். ஈச் ஹெமில்டோனியன் சைக்கிள் இதில் G ப்ளஸ் யூவியில் மஸ்ட் கண்டைன் என்ன இருக்கும், கண்டிப்பாக யூவின்ற எட்ஜு கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஹென்ஸ் தேர் இஸ் ஹெமில்டோனியன் பாத். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஹெமில்டோனியன் பாத் வித் ஆரிஜின் U அண்ட் டெர்மினஸ் V. செட். இப்போ எப்படி ஒரு செட் பண்ணிக்கிறோன்னா, ரெண்டு ஒரு வெர்டெக்ஸ் சப்செட்டாக ஒன்று எஸ் ஒன்று டீன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் யூ வியோட இருக்கிற மாதிரி ஒரு எட்ஜு, நெக்ஸ்ட்டு அந்த சம் வெர்டெக்ஸு வி இருக்கிற மாதிரி ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு வெர்டெக்ஸை சூஸ் பண்ணுறோம். லைக் தட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ யூவோட சேர்ந்து இருக்கிற ஒரு வெர்டெக்ஸ் தட் இஸ் யூ அட்ஜசண்ட்டாக இருக்குது என்னது V2. ஸோ அதை எஸ்ன்ற செட்லேயும், கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு வியோட அட்ஜசண்ட்டாக இருக்கிற வெர்டெக்ஸ் V3, அது ஒரு எட்ஜு கிரியேட் ஆகும். ஸோ அது ஒரு செட்டாக எடுத்துக்கலாம் T. இந்த கிராஃப் வச்சு பார்க்குறப்போ SV2 வந்து T வந்து V3ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு V எப்சிலான் தட் இஸ் இது லாஸ்ட் த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 1 2 3 4 V4. இந்த V4 கண்டிப்பாக நம்மளுக்கு எதில் இருக்காது, V4 which does not belongs to, கரெக்டுங்களா? V2 யூனியன் V3யில் இருக்க வாய்ப்பில்லை. மோரோவர் model that is a number of elements in S union T.
எஸ் யூனியன் டியில் எஸ் யூனியன் டி இதில் 2 இருக்குது. number of elements, that is number of vertices which is less than number of vertices in the graph 4. So in the condition true தான் இல்லைங்களா. So we take it as equation number 1. Moreover, there is no common element, that is S intersection T. So number of elements 0 இதில் common இதில். So which is equation number 1 2 எடுத்துக்கிறோம். Because if S intersection T contains some vertex, G would have the Hamilton cycle. Suppose இது காமனாக ஒரு வெர்டெக்ஸ் இருந்தாலே அது ஹெமில்டன் சைக்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிடும். இது பார்த்தோம் இல்லைங்களா. contains some vertex, G would have the Hamilton cycle. இது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், contradiction to our assumption. நம்ம அசம்ஷன் என்ன எடுத்திருக்கோம், ஆக்சுவலாக நான் ஹெமில்டோனின்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம அதில் ஹெமில்டோனின் சைக்கிள் இருக்கக்கூடாது. அப்போ அதில் காமன் வந்து கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். ஸோ சப்போஸ் எஸ் இன்டர்செக்ஷன் டி சம் காமனாக ஒரு வெர்டெக்ஸ் இருந்தால் அது என்ன மாறிடும், அந்த கிராஃப் வந்து ஹெமில்டோனியனாக வந்துடும். ஸோ நம்ம எடுத்திருக்கிற அந்த அசம்ஷனுக்கு கான்ட்ரடிக்ஷனாக வருது. சரிங்களா. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 we have, அதை நான் ஈக்குவேஷன் 1 and 2 பார்த்துருக்கோம். ஈக்குவேஷன் 1 வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எஸ் யூனியன் டி விச் இஸ் லெஸ் தேன் number of vertices in the graph. Then equation number 2 into the number of elements is intersection T. This union, this intersection 0. So we have, what is the degree of U? What is the degree of U? 1. Correct? What is the degree of V? That is 1, which is equal to, so number of elements in S set level 1 V2 and the one element T la vanda 1 da irukku V3. Correct? Equal avurda. Next time which is equal to S union T. So இதில் வந்து எத்தனை இருக்குது, 2 இருக்குது நம்மளுக்கு. இது நம்மளுக்கு 0. So which is less than epsilon. That is epsilon. That is number of vertices in the graph எவ்வளோ, 4. That is V. But this is a contradiction. இது வந்து என்னவாக இருக்குது பாருங்கள். பட் திஸ் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு த ஹைபாத்திசிஸ். நம்மளுக்கு ஹைபாத்திசிஸ் ஹைபாத்திசிஸ் என்னது, டெல்டா விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு வருது இந்த கிவன் ஹைபாத்திசிஸில். ஸோ இது கான்ட்ரடிக்ஷனாக வந்துடுது. இதுக்கு நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷனாக வருது. கரெக்டுங்களா. ஸோ அப்போ இந்த கிவன் கிராஃப் நம்ம எடுத்தது நான் ஹெமில்டோனியன் எடுத்தது அசம்ஷன் எடுத்ததுக்கு கான்ட்ரடிக்ஷனாக வரதுனால அப்போ அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஹாமில்டோனியனாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த சஃபிஷியன்ட் கண்டிஷன், திஸ் இஸ் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த தியரம் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ நம்ம நான் ஹெமில்டன் எடுத்ததுனால தான் நம்மளுக்கு வந்த கான்ட்ரடிக்ஷன் அது. ஸோ திஸ் இஸ் அ ரிக்வயர்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த கிராஃப் இஸ் அ ஹெமில்டோனியன். நெக்ஸ்ட் லெம்மா ஒன்று இன்ட்ரெஸ்டிங் ஒன்று. Let G be a simple graph and UV non-adjacent vertices like that. இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கிராஃப் மாதிரி தான் in G such that degree of U and degree of V which is greater or equal to number of vertices in the graph, then G is Hamiltonian. ஸோ இதெல்லாம் இருந்தால் G வந்து Hamiltonian if and only if G plus UV வந்து Hamiltonian. Proof ரொம்ப ஈஸி தான். Suppose G is Hamiltonian and hence clearly G plus UV is a Hamiltonian. கரெக்டாக இப்போ தான் ஜஸ்ட் நோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. தட் ஸோ கான்வர்ஸ் ஜி ப்ளஸ் அப்படி பாருங்கள், அந்த இது கான்வர்ஸ் அப்படியே வந்துடுது. சப்போஸ் ஜி ப்ளஸ் யூவி இஸ் ஹெமில்டோனியனாக இருந்தால் ஜி இஸ் நாட் ஹெமில்டோனியனாக எடுத்துட்டா பை த ப்ரீவியஸ் தியரம் இருக்காரு நம்மளுக்கு என்ன வந்துடும், டிகிரி ஆஃப் யூ ப்ளஸ் டிகிரி ஆஃப் வி வந்து என்ன வந்துடும்னா லெஸ் தேன்னா மியூ. கரெக்டுங்களா, லெஸ் தேன் மியூ. So which is contradiction to the hypothesis. எதற்கு d of u and d of v greater or equal to mu வரணும் ஆக்சுவலாக லைக் திஸ். கரெக்டுங்களா. ஸோ therefore G is Hamiltonian. ஸோ இந்த லெம்மா வந்து இந்த கிராஃப் வச்சு கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கிராஃப் இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி G is Hamiltonian கிராஃபாக
ஹென்ஸ் கிளியர்லி ஜி ப்ளஸ் யூவி இந்த எட்ஜு ஜாயின் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும், ஹெமில்டோனியன் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் கிளியர். தட் இஸ் யூ அண்ட் வி என்னவாக இருக்குது, நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸாக இருக்குது. சச் தட் இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணியிருந்தால் ஜி ப்ளஸ் யூவியும் நம்மளுக்கு என்ன தான் வரும், நம்மளுக்கு ஹெமில்டோனியன். ஓகே, கிளியர்லி கான்வர்ஸ் பார்ட் எடுத்துட்டோம். சப்போஸ் ஜி ப்ளஸ் யூவி ஹெமில்டோனியன், சப்போஸ் இது வந்து ஹெமில்டோனியனாக இருந்தால் சப்போஸ் ஜி இஸ் நாட் ஹேமில்டோனியன். சப்போஸ் நான் வந்து ஜி வந்து நாட் ஹேமில்டோனியன் எடுத்துக்கிட்டா பை த ப்ரீவியஸ் தியரம் என்னுடைய எது கான்ட்ரடிக்ஷனாக வரும்னா டிகிரி ஆஃப் யூ ப்ளஸ் டிகிரி ஆஃப் வி விச் இஸ் லெஸ் தேன் மியூ. லாஸ்ட் அத்தியாயத்தில் நம்ம லெஸ் தேன் மியூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். கரெக்டுங்களா? லெஸ் தேன் இங்கே இருக்கு பாருங்க, which is less than mu. So this is a contradiction to what actually greater or equal to mu க்கு கான்ட்ரடிக்ஷனாக வருது. கரெக்டுங்களா? பாருங்கள், டிகிரி ஆஃப் யூ ப்ளஸ் டிகிரி ஆஃப் வி விச் இஸ் greater or equal to mu கான்ட்ரடிக்ஷன். ஸோ அப்போ கண்டிப்பாக ஜி வந்து நாட் ஹேமில்டோனியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ ஜி வந்து ஹேமில்டோனியனாக தான் இருக்கணும். நாட் ஹேமில்டன்ன்றது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, நாட் பாசிபிள். therefore ஜி இஸ் ஹேமில்டோனியன். ஸோ இன்ஸ் த லெம்மா ப்ரூவ்டு. ஸோ அந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் அந்த ஹெமில்டோனியன் கிராஃப் அண்ட் தென் அதுக்கு நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவாக வர அந்த லெம்மா இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நெக்ஸ்ட் கிளாஸ் ரிமைன் ரெஸ்ட் ஆஃப் த இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.